ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக 25 தமிழ் வாக்கியங்களை நம்ம எப்படி இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோவை கவனமாக கவனித்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இது ஓகேவா? கேட்போம் பார்த்தீங்களா? இது ஓகேவா? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. இஸ் திஸ் ஓகே? இஸ் திஸ் ஓகே? இது ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். தயவு செய்து உட்காருங்கள். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட். தயவு செய்து உட்காருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அது பிடிக்கவில்லை. நம்ம பேச்சு வழக்கில் இது எப்படி சொல்லுவோன்னா, எனக்கு அது பிடிக்கலை. இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் தட். ஐ டோன்ட் லைக் தட். எனக்கு அது பிடிக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவனை பிடிக்கவில்லை. இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் ஹிம். ஐ டோன்ட் லைக் ஹிம். எனக்கு அவனை பிடிக்கவில்லை. இப்போ எனக்கு அவளை பிடிக்கவில்லை. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. அவனை அப்படிங்கிற இடத்துல நம்ம இங்கே அவளை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ டோன்ட் லைக் ஹர். ஐ டோன்ட் லைக் ஹர். எனக்கு அவளை பிடிக்கவில்லை. இப்போ எனக்கு அவர்களை பிடிக்கவில்லை. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் லைக் தம். ஐ டோன்ட் லைக் தம். எனக்கு அவர்களை பிடிக்கவில்லை. அவ்வளோதாங்க. இப்படி நம்ம சின்ன சின்ன வார்த்தையை வச்சு நம்ம இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸாகவே உருவாக்கி பேச ஆரம்பிக்கலாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குரலை உயர்த்தி பேசாத. வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட சொல்லுவாங்க, குரலை உயர்த்தி பேசாத. பேச்சு வழக்கில் குரலை உயர்த்தி பேசாதன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். குரலை உயர்த்தி பேசாதே. நெக்ஸ்ட் ஒன், அது எல்லாம் முடிந்தது. அது எல்லாம் முடிந்தது. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஆல் ஓவர். இட்ஸ் ஆல் ஓவர். அது எல்லாம் முடிந்தது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவும் வேண்டாம். வீட்டில் கேட்பாங்க, நான் கடைக்கு போகிறேன், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமான்னு கேட்பாங்க. நம்ம கொஞ்சம் அப்செட்டில் இருந்தால் சொல்லுவோம், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். எனக்கு எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன், முடியும்னா செய்யுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க? உங்களால் முடியும்னா செய்யுங்க. சிம்பிள் தாங்க. டூ இட் இஃப் பாசிபிள். டூ இட் இஃப் பாசிபிள். முடியும்னா செய்யுங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிறது புரியுதா? கேட்போம் பார்த்தீங்களா? நம்ம ஒரு விஷயத்தை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிருப்போம். அப்போ நடுவிலே கேட்போம், நான் சொல்கிறது புரியுதா? இல்லைனா திருப்பி சொல்லுவான்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம் இதை? டு யூ கெட் வாட் ஐ சே? என் கூட சேர்ந்து ரிப்பீட்டடாக பின்னாடியே சொல்லுங்கள். டு யூ கெட் வாட் ஐ சே? நான் சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்போ வேண்டுமானாலும். நாம் சொல்லுவோம், உனக்கு எப்போ வேண்டுமானாலும் நீ இங்கே வரலாம். உனக்கு எப்போ வேண்டுமானாலும் நீ கேட்கலாம். உனக்கு எப்போ வேண்டுமானாலும் நீ போகலாம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? whenever you want. whenever you want. உனக்கு எப்போ வேண்டுமானாலும். நெக்ஸ்ட் ஒன், இவ்வளோ வருஷமாவா? கேட்போம் பார்த்தீங்களா? இவ்வளோ வருஷமாவா? ஆல் தீஸ் இயர்ஸ். ஆல் தீஸ் இயர்ஸ். இவ்வளோ வருஷமாவா? நெக்ஸ்ட் ஒன், ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஒய் ஹைட் இட். ஒய் ஹைட் இட். ஏன் மறைக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ஏன்னு தெளிவாக சொல்லு. எனக்கு புரியல, ஏன்னு தெளிவாக சொல்லு. எப்படி சொல்லலாம்? டெல் மீ கிளியர்லி ஒய்.
டெல் மீ கிளியர்லி ஒய். ஏன்னு தெளிவாக சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், எப்பெல்லாம் முடியுமோ. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்பெல்லாம் முடியுமோ நீங்கள் வா, எப்பெல்லாம் முடியுமோ இதை படி, எப்பெல்லாம் முடியுமோ இதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? whenever possible, whenever possible, எப்பெல்லாம் முடியுமோ. நெக்ஸ்ட் ஒன், அவன் சொல்கிறத கேட்டேன். இது எப்படி சொல்லலாம்? I heard him say, I heard him say. அவன் சொல்கிறத கேட்டேன். past tense, முடிஞ்ச ஒரு செயலை பற்றி நாம் இங்கே பேசுகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவனுக்கு புரிய வச்சேன், அவனுக்கு புரிய வைத்தேன். எப்படி சொல்லலாம்? I made him understand, I made him understand. அவனுக்கு புரிய வைத்தேன். நெக்ஸ்ட் ஒன், வேறொன்றும் இல்லை. நம்ம பேச்சு வழக்கில் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? nothing else, nothing else. வேறொன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், வேறொன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கேட்பாங்க, வேற என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. எப்படி சொல்லலாம்? nothing else to say, nothing else to say. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. nothing else to say, வேறொன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஒன், எப்படியோ முடிச்சிட்டேன், எப்படியோ முடிச்சிட்டேன். I finished somehow, I finished somehow. எப்படியோ முடித்து விட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கால் பண்ணுவாங்க, நம்ம பேசுவோம். அவங்க கேட்பாங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் படித்து கொண்டிருக்கிறேன். நம்ம பேச்சு வழக்கில் இதை எப்படி சொல்லுவோம்? நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம்? ஐம் ஸ்டடிங், ஐம் ஸ்டடிங். நான் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதையே நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐம் பிளேயிங், ஐம் பிளேயிங். இப்போ இந்த இடத்துல அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? he is playing, he is playing, he is playing. அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். இப்போ அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள் எப்படி சொல்லலாம்? she is cooking, she is cooking. அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். இப்போ அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? they are playing, they are playing. அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ஒன், அவள் வீட்டில் இருந்தனா எப்படி சொல்லலாம்? ஃப்ரம் ஹர் ஹோம், ஃப்ரம் ஹர் ஹோம். அவள் வீட்டிலிருந்து. இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஹோம்ஒர்க்குங்க. அவன் வீட்டிலிருந்து. இதுக்கான ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் நான் இங்கிலீஷ் பேசலாம் சேனல் மூலமாக உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.